Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தாவேகா தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாக குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை நியமித்திருந்தார் தாவேகா தலைவர் திரு விஜய். இந்த நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். நேற்றைய தினம்தான் தாவேகா தலைவர் விஜய் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் இந்த 28 பேர் நிர்வாக குழுவினருக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய இனி வரக்கூடிய நிகழ்வுகளை நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் பொருட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைக்கும் விதத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், துணை செயலாளர், திணை பொதுச் செயலாளர்கள், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி முதல் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வரையிலான 28 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு கட்சியுடைய பணிகள் அவர்கள் இனி மேற்கொள்வார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என கட்சியுடைய தலைவர் அந்த குழுவுக்கு நிர்வாக குழு என பெயர் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாக குழுவுக்கான முதல் ஆலோசனை கூட்டம் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. நேரடியாக கட்சியுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரும் இந்த குழுவுடைய நடவடிக்கைகள் கட்சியுடைய தலைவருடைய கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இயங்கும் என்பது அண்மை தகவலாக இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போதைக்கு பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒரு சில மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்துல தற்போது கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில கரூர் சம்பவத்துக்கு பிறகாக கட்சி முடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் பணிகளை செவ்வனே தொடர்வதற்கும் அதனை முழு வீச்சில் ஈடுபடுத்துவதற்கும் அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய உட்கட்டமைப்பை மாற்றி அமைப்பது தொடர்பான சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த நிர்வாக குழுவுடைய கூட்டம் தாவேகா வட்டாரத்துல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 4-5 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ரிப்போர்ட் செய்ய வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில இந்த நிர்வாக குழு கூட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நன்றி மணிகண்டன் உங்களுடைய விவரங்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.